தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு மருந்தகம் வந்து துவங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து அம்மா மருந்தகம் சொல்லி இருந்தது தமிழ்நாட்டில், இப்போ மீண்டும் வந்து துவக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பா ஏழை எளிய நோயாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த ரேட்டை ரிடக்ட் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா அவர்களே அரசு சார்பில் தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக அம்மா மருந்தகங்களை திறந்தார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவங்க நடுவில் சரியா செயல்படுத்தல. அதான் சப்ஜெக்ட். அம்மான்ற பெயர் இருந்ததுனால இதான் சப்ஜெக்ட். அதனால அம்மா மருந்தகங்கள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டதை மறைத்து இப்பொழுது அம்மா பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து அது நீங்க முதல்வர் மருந்தகம் திறக்கிறாங்க. இது ஏற்புடையது அல்ல. இது அம்மா மருந்தகத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலை. ஸ்டிக்கர் அப்படின்னா அந்த அம்மான்ற அந்த பெயர் மேல ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அம்மா உணவகம் இருக்கும்போது அதை நாங்கள் மாற்றாம நடத்துறோம். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அம்மா உணவகத்தை மட்டும்தான் அவங்க அந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. ஆனா எங்கேயும் அந்த அம்மா உணவகத்தை விரிவுபடுத்தல, ஊக்கப்படுத்தல. அந்த இன்னும் அதுக்கு தேவையான அரசு சப்போர்ட் பண்ணல. இப்ப அம்மா குழந்தைகளை பரிசு பெட்டகம் அதுல பேரை மாத்திட்டாங்க. அம்மா ஆரோக்கிய திட்டம் அதுல பேரை மாத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, அம்மா பெயர்ல பல அம்மா குடிநீர் என பல திட்டங்கள் இருந்தது. எல்லாமே பெயர் அதுல இரட்டை அம்மான்ற பெயரை கட் பண்ணிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது எல்லாருக்குமே தெரியுமே. உதாரணத்துக்கு ஆமா அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பாதிப்பு. இப்ப உதாரணத்துக்கு ஓமாந்தூர் மருத்துவமனையில வந்து நம்ம வந்து அம்மா மாஸ்டிகல் செக்அப்னு வச்சிருந்தோம். இப்பவும் மாஸ்டிகல் செக் இருக்கு, முழு உடல் பரிசோதனை இருக்கு. ஆனா அம்மான்ற பேர் இல்லை. அதனால எங்கெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் வந்து அது போன்ற நீங்கள் கேட்டது போல அம்மா தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நாங்கள் அதை தடுக்கல, இல்ல அதை மறைக்கல, இதை நாங்கள் தொடர்ந்து நடத்துறோம் என்பது உள்ளபூர்வமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அம்மா பெயரால் தொடங்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் தொடர்ந்து நடத்த வேண்டினால் நீங்கள் சொல்ல கருத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன்.